வெல்கம் டு சாவனா ஃபிசியோ கிளினிக். இட்ஸ் ஃபிசியோ டைம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, உட்காந்தே வேலை பார்க்குறவங்க, டூ வீலர் அதிகமாக ஓட்டுறவங்க, இவங்க எல்லாரும் அதுவும் முக்கியமாக வலி இல்லாத ஒரு 50 பேரை கொண்டு போய் நம்ம எம்ஆர்ஐ எடுத்தோம் அப்படின்னா, மெஜாரிட்டியான பெர்சனுக்கு வந்து வெர்டெப்ரல் சேஞ்சஸ் கண்டிப்பாக காட்டும். தட் மீன் எம்ஆர்ஐயில் ஒரு பாசிட்டிவ் சைன் காட்டும். இந்த வெர்டெப்ரல் சேஞ்சஸ் வந்துருச்சு அல்லது டிஸ்க் வந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம அவங்களுக்குலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து பெயின் கிடையாது. நம்ம எம்ஆர்ஐயில் வந்துருச்சு அப்படின்றக்காக எல்லோரும் நம்ம ட்ரீட் பண்ணுற அவசியமே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் வந்துருச்சுன்னு தயவுசெய்து ஒரி பண்ண வேண்டாம். உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லுது? ஸோ அதனால தான் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்லேயுமே அதை வந்து இம்ப்ரெஷன் தான் கொடுக்குறாங்க, டயக்னோசிஸ்ன்னு கொடுக்கல. 2 அந்த இம்ப்ரெஷனை உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை ஒப்பிட்டு பாருங்கன்றாங்க. ஸோ இந்த 2யும் வச்சு ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கணுமே தவிர, வெறும் எம்ஆர்ஐ மட்டும் வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ண முடியாது. இதற்கு வந்து எத்தனையோ உதாரணம் நம்ம சொல்லலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் வரும். ஆனால் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு ஐடி பேண்ட் சிண்ட்ரோமாக இருக்கலாம், எஸ்ஐ ஜாயின் ப்ரொலாப்ஸாக இருக்கலாம், லம்பார் ஃபேசைட்டிஸாக இருக்கலாம், புவர் போஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே முதுகில் தான் வலியை ஏற்படுத்துது. அதனால் இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா அதற்கு ஏற்றால் போல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர, எம்ஆர்ஐயில் வந்துருச்சுன்னா அதை மட்டுமே நம்ம ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து பொருந்தாது. 2 முதுகு வலி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வந்து நார்மல்னு வருது. இப்போ நார்மல் வந்துருச்சு அப்படின்றதுக்காக அந்த பேஷண்ட் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட முடியாது. அவருக்கு பேக் பெயின் இருக்குது. அப்போ அந்த பேக் பெயின் எதனால் வருது, அதை கண்டுபிடிச்சா அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். 3 ஒரு முதுகு வலிக்கு ஒரு காரணம் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான் முடிவு பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான எத்தனை பேர் மறுபடியும் எம்ஆர்ஐ எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்க, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் திரும்ப எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டு ஒரு டாக்டரை பார்க்காமே வெறும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு சஜஷன் கேட்குறதும், அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கேட்குறதும் 2மே தவறு. ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறத எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்கு கொடுக்க முடியாது, ஒரு பேஷண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வெர்டெப்ரல் சேஞ்சஸ் வரத்தான் போகுது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய ஆக்குபேஷன், டூ வீலர் ரைடிங், இது எல்லாமே நம்ம வெர்டெப்ரல் சேஞ்சஸ் ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ அதனால் வந்து எம்ஆர்ஐயில் வந்துருச்சுன்னு ஒரி பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். அதற்கு ஏற்றால் போல் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. எப்பேற்பட்ட பாதிப்புக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகெயின்.